வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு, ஒரு முழு பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 சிகப்பு மிளகா, கொஞ்சம் வெல்லம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னியாக. அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்னியை அப்படியே ஊற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் தக்காளி இருக்கிறதால பயங்கரமாக சதறும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்பவும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 5 மினிட்ஸ் ஒன்ஸ் இதே மாதிரி பண்ணிகிட்ருங்க. நமக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கட்டியான பதத்துக்கு வரணும். அப்போ தான் சட்னி ஒரு 3 to 4 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.